இங்க குமரேசங்கிற பையன் ஸ்கூல்ல கூட படிக்கிற கவிதாங்கிற பொண்ணை லவ் பண்றான். சோ லவ் ஒரு ஸ்டெப் மேல போய் 2 பேரும் நெருங்குறாங்க. பொண்ணோட அப்பா கரெக்டா அங்க வந்துடுறாரு. பயந்த பொண்ணு அந்த பொண்ணு இந்த பையன் தான் இங்க கூட்டிட்டு வந்தான்னு சொல்லி பொய் சொல்லிடுறா. அந்த பையனை போட்டு புலந்துடுறாரு பொண்ணோட அப்பா. அது மட்டும் இல்லாம அந்த பையனோட கெரியரையே க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. இனிமே இவன் படிக்கவே முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க கவிதா எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வேற ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து இவன் சாகலான்னு போகும்போது அவனோட மாமா வந்து படிப்பு போனா என்னடா மகனே எனக்கு தெரிஞ்ச பில்லி சுனித்தை சொல்லி தரவான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. வளர்ந்து குமரேசன் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பான். ஹஸ்பண்ட் கூட கவிதா பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு வரப்ப நம்மளை ஏமாத்திட்டு இவ எப்படி சந்தோஷமா இருக்கா சொல்லிட்டு குமரேசன் கவிதாக்கு ஒரு சூனியத்தை வச்சு விட்டாரான். பார்த்தா கவிதாக்கு ஒரு மாசத்திலே வலி வர ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா கவிதா இறந்து போயிடுறா. ஒரு சாமியாரு உன்னோட தங்கச்சி சூனியத்தினாலதான் இறந்து போயிருக்கா சொல்ல கவிதானுங்க யாரா சூனியம் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நேரங்காலம் இல்லாம தேட ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் குமரேசன் தான் சூனியம் வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சு கவிதாவை எரிச்ச இடத்துலயே அவனையுமே எரிச்சு விட்டுறானுங்க. இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அவனுங்க குமரேசன் நினைச்சு அங்க இருந்த வெட்டியானத்தான் கொலை பண்ணிருப்பானுங்க. குமரேசன் இவனுங்களுக்குமே ஒரு சூனியத்தை போட்டுட்டு ஆளு எங்க இருந்து எஸ் ஆயிடுறான்.